சரி. குரல் வாய் இழிவாய் கேட்டானல் அன்றியும் அந்த யாழினை கையெடுத்து குரல் என்று சொல்லக்கூடிய ஷட்ஜத்தையும் இழி என்கின்ற பஞ்சமமாகிய சாப்பாவை ஒருங்கிணைந்து கேட்டவாறு யாழினை செறி கூட்டி வரன்முறை மருங்கின் ஐந்தினும் ஏழினும் வருதற்குரிய நரம்பின் மரபாகிய ஐந்தாவது நரம்பையும் ஏழாவது நரம்பையும் ஐந்தினும் ஏழினும் உழை முதலாக உழை ஈராகவும் உழை முதலாக உழை ஈராக மத்தியமத்திலிருந்து மத்தியமம் வரைக்கும் அது போல குரல் முதலாக குரல் ஈராக ஷட்ஜம் முதல் ஷட்ஜம் வரைக்குமாக அந்த நரம்புகளை தெரிந்து தேர்ந்து ஆய்ந்து இப்பொழுதுதான் ஒரு சிக்கலை உருவாக்க போறார். அகநிலை மருதமும் புறநிலை மருதமும் அருகியல் மருதமும் பெருகியல் மருதமும் நால்வகை சாதியும் நலம் பெற நோக்கி. இந்த நால்வகை சாதி யாழுல என்ன குறிப்பிட்ட விளக்கத்தை தருகிறார்னாக்க, உழை குரலாக நிற்பின், அதாவது மத்திமம் சட்ஜமமாக நின்றால் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாம் அமைய பெற்றால் அதற்கு பெயர் கோடிப்பாலைன்னு பேரு. அது அகநிலை மருதம் என்று சொல்லும் மரபு உண்டு. அதாவது கொஞ்சம் இசை பயிற்சி உடையவர்கள், இசை மரபுல உள்ளவர்களுக்கு இது புரியக்கூடிய செய்தி. ஆகவே கோபி போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் இசை மரபோட பொருந்தி உள்ளவர்கள்ட்ட இதை போய் அணுகி காட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள், இதுக்கு பேர் இழிக்கிரம மரபு என்று பெயர். அதாவது ஒரு வட்டப்பாலை என்பது 12 ராசி வட்டங்களினால் சூழப்பட்ட ஒரு அமைக்கப்பட்ட வட்டம். அந்த வட்டத்துல கிடக்கை கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த டயாமீட்டர்னு சொல்றோம் இல்லையா, மத்தியில் போடப்படக்கூடிய நடுவன் கோடு, அந்த கோட்டினுடைய நீங்க வட்டத்தை பார்ப்பதாக இருந்தால் உங்கள் இடக்கை பக்கம் இருப்பது சட்ஜம், உங்களினுடைய வலக்கை பக்கம் இருப்பது பஞ்சமம். அதுதான் இந்த டயாமீட்டர்ல 2 புள்ளிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த சட்ஜத்திலிருந்து வலது புறமாக நீங்கள் சுழன்று வந்தீர்கள் என்றால் இது வலமுறை திரிபு. அதே சட்ஜத்திலிருந்து கீழாக சுழன்று வந்தீர்கள் என்றால் இதற்கு பெயர் இடமுறை திரிபுன்னு பேர். இந்த வலமுறை இடமுறை திரிவுகள் என்னன்னா, இந்த வட்டமானது 12 வீடுகளாக பகுக்கப்படும். இந்த 12 வீடுகள் என்பது ராசி கட்டத்தில் சொல்லப்பட்ட வீடுகள் தான். அதாவது மேஷம், ரிஷபம், கன்னி என்று மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் என்கின்ற அடிப்படையில அமைய பெற்ற 12 ராசி கட்டங்கள். இந்த ராசி கட்டங்கள்ல ஒவ்வொரு ராசிகளிலும் ஒவ்வொரு ஸ்வரங்கள் நிற்கும் என்பதாக மரபு. ஏனென்றால் வட்டப்பாலை என்கின்ற ஒன்றுதான் எளிமையான அணுகுமுறையாக அன்றைய காலத்துல இந்த ஸ்வரங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தினுக்கு இடம் பெயர செய்து புதிதான பாலைகளை உருவாக்குவதற்கு, பாலைனாக்க ராகங்கள்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், புதிதாக ராகங்களை உருவாக்குவதற்கு இந்த மரபு பண்டைய காலத்துல இருந்தது. இதற்கு பேர் பாலைன்னு பேரு. பாலைனா முழுமைன்னு ஒரு பொருள். இந்த பாலையை உருவாக்குவதற்கு 4 விதமான வழிமுறைகள் இருந்தன என்று அந்த கால இலக்கணங்கள் பேசுகின்றன. சதுரப்பாலை என்றும், திரிகோணப்பாலை என்றும், ஆயப்பாலை என்றும், வட்டப்பாலை என்றும் சொல்லக்கூடியன. இந்த 4 பாலைகளிலும் எது சிறந்தது என்று கேட்டால் வட்டப்பாலை சிறந்தது. என்ன காரணம்னாக்க, இந்த சுழற்சி முறையில குழப்பம் இல்லாமல் அடுத்து ஒரு ஸ்வரம் இருக்கக்கூடிய இடத்தினுக்கு மாற்றாக பிரிது ஓர் சுரத்தை கொண்டு செலுத்தி அந்த சுரத்திலிருந்து மற்றொரு இடத்தினுக்கு பிற சுரங்களை பெயர்த்து எத்துணை முறை வேண்டுமானாலும் இதை சுழற்று முறையில புதிதான பண்களை தோற்றுவித்துக் கொள்ளலாம் என்று முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப நீங்க இந்த வட்டப்பாலையில சாப்பா என்பதை மட்டும் பார்த்தோம். இந்த சாப்பாக்கு இடைப்பட்ட சுரங்களும் பாவிலிருந்து மீண்டும் குரல் என்று சொல்லக்கூடிய ஷட்ஜத்துக்கும் இடைப்பட்ட ஸ்வரங்களையும் அந்தந்த ராசி கட்டங்களுக்காக குறிப்பிடப்பட்டு இருக்கிறார்கள். அது ஒரு தனி இலக்கணமாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது.
இதை பின்னாடி ஆய்ச்சியர் குரவையில பார்க்க போகிறோம். ஒன்று, இது பற்றினதாகிய தெளிவான விளக்கம் நமக்கு எங்க கிடைக்கிறது என்று கேட்டால், சினேந்திர மாலைன்னு ஒரு சமண நூல் இருக்கு. சினேந்திர மாலை என்கின்ற சமண நூல்ல இந்த வட்டப்பாலை அமைக்கும் முறை என்ன என்கின்ற அடிப்படையில ஒரு தெளிவான வரையறுத்த விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நூலை யாரேனும் வாய்ப்பு கிடைத்தால் பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ விருப்பம் இருந்தால் அந்த நூல்ல அது பற்றின செய்திகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது 2 தான். இவ்வாறுக்கு அமைக்க பெற்ற வட்டப்பாலையில கிளாக் வைஸ் என்று சொல்லக்கூடிய வலது முறையாக சுழலுகின்ற பொழுது அந்த ஸ்வரங்கள் இடம் மாறி புதிதான பண்களை தோற்றுவிக்கும். அதே ஆன்டி கிளாக் வைஸ் என்று சொல்லக்கூடிய இடமுறை சுழற்சியில் உட்படுத்தினாலோ இவைகள் புதிதான பண்களை தோற்றுவிக்கும். என்ன பண்ணியிருக்கார் இளங்கோவடிகள்? தன்னுடைய நூல்ல வலமுறை சுழற்சியையும் சொல்லி இருக்கிறார், இடமுறை சுழற்சியையும் சொல்லி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பாலையை அமைக்கின்ற பொழுது அவரவருக்கு உரிய தக அமைத்தலுக்கு ஏற்றாற்போல் இந்த பண்களை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால இந்த சுழற்சியை பொறுத்த மட்டில் வட்டமாக இருந்தால் போதும், அது வலது முறையாக சுழன்றாலும் சரி இடது முறையாக சுழன்றாலும் சரி இவைகளினால் பண்கள் பிறக்கும் என்று சொன்னவர். ஆனால் ஒன்று தெளிவுபடுத்தி இருக்கிறார், வலமுறையில் சுழலுகின்ற பொழுது என்னென்ன பண்கள் தோன்றுமோ அது போன்றதாகிய இடமுறை சுழற்சியிலும் அதே சூழல்ல பண்கள் தோன்றாது, வெவ்வேறு பண்கள் தோன்றும் என்கின்ற விளக்கத்தையும் தருகிறார். அந்த அடிப்படையில இங்கு உழை குரலாக நின்றால் அதுக்கு பேரு கோடிப்பாலைன்னு பேரு. உழை என்பது மத்திமம் நிற்கக்கூடிய இடத்துல சட்ஜம் நின்று ஏனைய பிற சுரங்கள் தொடர்ந்து அமைக்கப்பட்டன என்றால் அது கோடிப்பாலை. இதுக்கு பேரு அகநிலை மருதம்னு பேரு. அது போல கைக்கிளை குரலாக நின்றால் சட்ஜத்திற்கு உரிய இடத்துல காந்தாரம் நின்றால், அந்த காந்தாரம் குரலாக நின்றால் அதுக்கு பேரு மேற்செம்பாலைன்னு பேரு. அதுக்கு பேரு புறநிலை மருதம் என்று பெயர். அடுத்தது ஷட்ஜமாக நின்றால் குரலாகவே நிற்பதாக இருந்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய சாரி காம பாத நின்ற அந்த மரபு மாறாமல் நின்றால் இதற்கு செம்பாலை என்று பெயர். இதற்கு அருகியல் மருதம்னு பெயர். அது போல நிஷாதம், அதாவது சட்ஜம் இருக்கக்கூடிய இடத்துல நிஷாதம் நின்று அதன் மூலமாக பிற சுரங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டால் வரக்கூடியது விளரிப்பாலை. இதுக்கு பேரு பெருகியல் மருதம்னு பேரு. இந்த 4 விதமான மருத பண்களையும், அதாவது அகநிலை மருதம், புறநிலை மருதம், அருகியல் மருதம், பெருகியல் மருதம் என்று சொல்லக்கூடிய கோடிப்பாலை, மேற்செம்பாலை, செம்பாலை, விளரிப்பாலை, இந்த 4 பாலைகளையும் நலம் பெற நோக்கி எந்த பாலையை வாசிப்பது என்பதாக மனத்தினுள் திட்டம் இட்டு நலம் பெற நோக்கி மூவகை இயக்கமும் நரம்பினை மீட்டுகின்ற பொழுது சமன், வலிவு, மெலிவு என்கின்ற 3 நிலைகளிலே நரம்பினை மீட்டுதல் மரபு. ஆகவே மூவகை இயக்கமும் முறை ஒளி கழிப்பித்து முறையாக அந்த நரம்புகளை இயக்கி இசையை எழுப்பி கழிப்பித்து இசையை எழுப்பி கழிப்பித்துன்றது அந்த 3 விதமான நிலைகளிலே நரம்பினை இயக்கி அவைகளினால் இசையினை தோற்றுவித்து திறத்து வழிபடும் தெள்ளிசை கரணத்து. இவ்வாறு இந்த 4 வகை மருதங்களுள் ஒன்றினை தேர்ந்து வலிவு, மெலிவு, சமன் என்கின்ற நிலைகளிலே நரம்புகளை மீட்டி தெள்ளிசை கரணத்து தெளிந்த இசையினை உருவாக்கி தன் குரலோடு அந்த யாழினை பொருத்தி பாடிக்கொண்டிருந்த நேரத்துல என்ன ஆயிற்று? புறத்தொரு பாணியில் பூங்கொடி மயங்கி தான் எந்த மருதத்தில் பாடிக்கொண்டிருந்தாளோ அந்த மருதத்திலிருந்து கோவலன் பால் கொண்ட சிந்தனையினால் தான் யாழினை மயங்க பாடினாள். யாழிலே பிற சுரங்கள் வரக்கூடிய அளவிலே பாடலை இவள் மயக்கத்தினால், கோவலன் மீது கொண்ட மயக்கத்தினால் யாழினை தவறாக மீட்ட
கூடிய வாய்ப்பு வந்தது. ஆகவே புறத்தொரு பாணியில் பூங்கொடி மயங்கி அந்த புறப்பண்ணாகிய மருதப்பண்ணிலே மயங்கி என்னாயிற்று, புறநீர்மையிலும் மயங்கி அந்த தவறுதலான நரம்புகளை மீட்டியதினால் பண்களானது வேறு நிலைக்கு மாற்றம் பெற்றதினாலே இனி யாழினை வாசிப்பதில் பயன் இல்லை என்று சொல்லி தன்னுடைய நினைவு எல்லாம் கோவலன் மாட்டே இருக்கிறது என்கின்ற எண்ணத்தினால் தன் கழுத்துல பல வகை மலர்களினால் கட்டப்பட்ட மாலை இருப்பதை பார்க்கிறாள். என்னென்ன மலர்கள்? ஷண்பகம், மாதவி, தாமலம், தாமலம்னா பச்சலைன்னு அர்த்தம், தாமலம், கருமுகை, கருமுகை என்பது ஒரு மலரினுடைய பெயர், வெண்பூ மல்லிகை, வேரோடுமிடைந்த அஞ்சம் கழுநீர், வேரோடுமிடைந்தன தண்டோடு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கழுநீர் பூ, கழுநீர், ஆயுதழ் கத்திகை, கத்திகை என்பது எதுகை முனையாக சொல்லப்பட்ட ஒரு மலர் வகை, ஆயுதழ் கத்திகை, எதிர்ப்பூம் செவ்வி, இடைநிலத்து யாத்த முதிர்ப்பூம் தாழை, இவைகளுக்கு இடையே அதாவது எதிர்ப்பூம் செவ்வி இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட அந்த மலர் மாலையில இடைநிலத்து யாத்த இடையிலே இந்த மலர்களுக்கு நடுவிலே யாத்தனா தொடுத்த முதிர்ப்பூந்தாழை நன்கு முற்றிய தாழையினுடைய மடலும் இருக்கிறது. முதிர்ப்பூம் தாழை, முடங்கல் வெண்தோட்டு, முடங்கல்னா சுருட்டி கட்டப்பட்டிருக்கு, முடத்தல் என்றால் சுருட்டுதல் அர்த்தம். ஆகவே அந்த முடங்கி இருக்கக்கூடிய வெண்தாழை தோடு இருக்கு இல்லையா, தோடுன்றது மற்றைய மலர்களாக இருந்தால் மரங்களில் இருந்து விளையக்கூடிய அல்லது செடிகளில் இருந்து விளையக்கூடிய அந்த மலர்களுக்கு இதழ்னு சொல்லணும், பூன்னு சொல்லணும். ஆனால் இந்த தாழை போன்று இருக்கக்கூடிய மலர்களை என்னன்னு சொல்லணும்னா தோடுன்னு சொல்லணும். இதுக்கு தொல்காப்பியர் மரபியல் தெரிந்திருக்கணும். தொல்காப்பியர் தாவரத்தை ரெண்டா பகுக்கிறார். ஒன்று, புறத்தகம் காழ்ப்பு உடையதற்கு பெயர் புல்லுன்னு சொல்றார். அகத்தின் அகம் காழ்ப்பு உடையத மரம்னு சொல்லுவார். புறக்காழனவே புல்லென மொழிப, அகக்காழனவே மரம் என மொழிப. இந்த அகக்காழ்ப்பு உடைய பகுதிக்கு மரம்னு சொன்னதுனால மரத்துக்கு கிளை உண்டு, இலை உண்டு, பூ உண்டுன்னு விளக்கம் சொல்லுவார். இந்த புறப்பகுதியில மட்டும் உறுதியாக இருந்து அகப்பகுதி உறுதியற்ற நிலையில இருந்த தென்னை, பனை, ஈச்சு இவைகள் எல்லாம், மூங்கில் இவைகளை எல்லாம் புல்லுன்னு சொல்லி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய மலர்களை ஓலை அல்லது தோடுன்னு சொல்லணும், இலைன்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் நீங்க பார்க்கலாம் பனை இலைன்னு சொல்ற மரபு இல்லை, தென்னம் இலைன்னு சொல்ற மரபு இல்லை, தென்னம் ஓலைன்னு தான் சொல்றோம், பனை ஓலைன்னு தான் சொல்றோம். இந்த தென்னம் குறும்பையில விளையக்கூடிய மலருக்கும் பனம் பூ என்று சொல்லக்கூடியவற்றினுக்கும் தோடுன்னு தான் சொல்லணும், பூ என்ற சொல்லை கொண்டு சொல்லக்கூடாது. இது பண்டைய இலக்கண மரபு. இலக்கணமானது மொழியோடு மட்டுமின்றி அந்த மொழி பேசக்கூடிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளுக்கும் சேர்ந்து தொல்காப்பியர் மரபியல்ல இலக்கணம் சொல்லிவிடுறார். அதனால இந்த முதிர்பூந்தாழை முடங்கல் வெண்தோட்டு, வெண்மையான தோடாகிய தாழை, அது சுருட்டி கட்டப்பட்டு இருக்கிறது, அதை மட்டும் எடுத்தால தோட்டு, விரை மலர் வாளியின் வியநிலம் ஆண்ட ஒரு தனி செங்கோல் ஒரு மகன் ஆணையின் ஒருமுகம் அன்றி உலகு தொழுது இறைஞ்சும் திருமுகம் போக்கும் செவ்வியல் ஆகி. எதுக்கு அந்த தாழை மலரை தன் மாலையில் இருந்து எடுத்தாள்னாக்க, விரை மலர் வாளியின், நறுமணம் மிக்க வாளின்னா அம்பு, நறுமணம் மிக்க மலர்களை கொண்டு அம்புகளை எய்து என்ன செய்கிறானா, வியநிலம் ஆண்ட, பறந்துபட்ட இந்த நிலத்தினை தன்னுடைய மலரம்புகளினாலே ஆட்சி செலுத்தக்கூடிய மன்மதன் ஆண்ட ஒரு தனி செங்கோல், ஒப்பு உயர்வு அற்ற செங்கோல் உடையவனாகிய மன்மதன் என்ன ஆனானா, ஒரு மகன் ஆணையின், ஒரு மகன்னா ஒப்பில்லாத அந்த மன்மதனினுடைய ஆணையின் ஒரு முகம் அன்றி, அவனினுடைய ஒருமித்த சிந்தனை மட்டுமே இவளுள் இருந்ததினால்,
கோவலனை பிரிந்ததினால் கோவலன் பால் ஏற்பட்ட மயக்கம், அதனால் யாழினை முறையென்ற நிலையிலே வாசித்து இனி யாழினை வாசிப்பதில் பயனில்லை என்று தன் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய பலவாகிய மலர்களால் கட்டப்பட்ட மாலையில் இருந்து வெண்மையான ஓலையாகிய தாழை ஓலையை எடுத்து தான் இதுகாரும் மன்மதனால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உலகு தொழுது இறைஞ்சும் திருமுகம் போக்கும் செவ்வியலாகி, அதாவது தனக்கு இந்த காதலினை தந்த கோவலனுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் கடிதத்தை எழுத வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு என்ன செய்தால் திருமுகம் போக்கும், திருமுகம்னா கடிதம், திருமுகம் போக்கும் செவ்வியலாகி அவ்வாறு எழுதுவது என்று முடிவு செய்து, ஆகவே மன்மதனால் பீடிக்கப்பட்டதினால் மலர்வாளிகளை கொண்டு எய்யக்கூடிய மன்மதனால் தான் பீடிக்கப்பட்டிருக்க இதற்கு மாற்று வழி ஏதுமில்லை, கோவலனுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவனை இங்கு வரச் செய்வதற்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவள் என்ன செய்தாள், தன் கழுத்தில் இருந்த பலவாகிய மலர்களால் கட்டப்பட்ட மாலையிலிருந்து வெண்மையான தோடாக இருக்கக்கூடிய தாழை ஓலையை எடுத்துக்கொண்டாள். எடுத்துக்கொண்டு அதுல எழுதுறதுக்கு ஒரு துவலி வேணும் இல்லையா, துவலின்னா பேனா, அதை எழுதுவதற்கு ஒரு எழுதுகோல் வேணும் இல்லையா, எழுதுவதற்கு உண்டான தாளாக தாழை மடல் இருக்கு. எதுல எழுத போகிறாள், தாழை மடல்ல. எழுது கருவி எது, அடுத்த வரி சொல்றார் பாருங்க. திருமுகம் போக்கும் செவ்வியலாகி அலத்தக கொழுஞ்சேறு அழையி, அந்த குங்குமமும் செஞ்சாந்தும் கலந்திருக்கக்கூடிய கொழுஞ்சேறு, மகளிர் தங்கள் மார்பிலே பூசிக்கொள்ளக்கூடிய குங்கும சாந்தினையும் செஞ்சாந்தினையும் ஒன்றாக குழப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குழம்பினை தோய்த்து அலத்தக கொழுஞ்சேறு அழையின கலந்து அல்லது கலக்கி அழகி, அயலது பித்திகை கொழுமுகை, பித்திகைனா ஜாதி மல்லிகை அர்த்தம். ஜாதி மல்லியினுடைய காம்புகள் நீளமா இருக்கும், பார்க்கலாம். அந்த ஜாதி மல்லியினுடைய நீளமான காம்பு இருக்கிறதுனால அந்த மல்லிகையை எடுத்துக்கொண்டு அந்த காம்பினை எழுதுகோலாக மாற்றிக்கொள்ளுகிறார். ஆகவே அலத்தக கொழுஞ்சேறு அழையி அயலது, அதுக்கு பக்கத்துல பித்திகை கொழுமுகை ஆணி கை கொண்டு, அந்த தாழை மடல்ல எழுதுதற்குண்டான எழுத்தாணியாக பித்திகை மலரினை கொண்டு எழுத தொடங்கினாள். எதனை தோய்த்து கொண்டு, குங்குமமும் செஞ்சாந்தும் சேர்ந்து கலந்த குழம்பினை தோய்த்து அந்த வெண்மையான தாழை ஓலையில தாழை மடல்ல தன்னுடைய கடிதத்தை எழுத தொடங்கினாள். என்னவென்று கை கொண்டு, மண்ணுயிர் எல்லாம் மகிழ் துணை புணர்க்கும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், மண்ணுயிர் என்றால் இந்த உலகத்துல நிலை பெற்று வாழக்கூடிய எல்லா உயிர்களும் மகிழ் துணை புணர்க்கும், மகிழ்வோடு தங்கள் தங்கள் துணையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன் இளவேனில் இளவரசு ஆளன். இனிய இளவேனில் காலத்துலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆடவர்களும் பெண்டீர்களும் இனிமையாக கூடி மகிழ்ந்திருக்கக்கூடிய காலம். ஆகவே அந்த இளவரசாளன் அந்தி போதகத்து அரும்பிடர் தோன்றிய, அந்தி நக மாலை நேரம், மாலை நேரம் என்பது இங்கு இருட்டு, இந்த இருட்டை இங்க யானையா உருவகப்படுத்தி அந்த யானை என்கின்ற இருட்டின் மீதாக, அதன் பிடர் மீதாக, கழுத்தின் மீதாக தோன்றக்கூடிய திங்கள் செல்வன், திங்கள் என்று சொல்லக்கூடிய நிலவு, செவ்வியன் அல்லன், அவன் நமக்கு நன்மையை செய்வதாக இல்லை. என்ன சொல்லுகிறாள், இந்த இளவேனில் காலத்துலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் துணையோடு கூடி மகிழ்ந்திருக்கும். இவ்வாறு மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த இளவேனில் என்கின்ற இளவரசனால் ஆட்சி செய்யப்படக்கூடிய இந்த காலத்துல மாலை நேரம் வந்தது. அது எது போல் என்றால் கருத்த யானையை போல் வந்தது. அந்த யானையின் பிடரியின் மீது நிலவானது பவனி வருகிறது. அந்த நிலவு செவ்வியன் அல்லன், நமக்கு சிறந்த விதத்தில் நன்மையை தருபவனாக இல்லை. காரணம்,
காதலில் சேர்ந்திருப்பாருக்கு நிலவு மகிழ்ச்சியை தரும், காதலில் பிரிந்திருப்பாருக்கு நிலவு துன்பத்தை தரும். ஆகவே கோவலனை பிரிந்திருக்கக்கூடிய மாதவி என்ன கடிதத்தில் எழுதுகிறாள்? இது இனிய இளவரசனாக இருக்கக்கூடிய இளவேனில் காலத்துல மாலை நேரத்தில் வந்த நிலவானது எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. புணர்ந்த மாக்கள் பொழுது இடைப்படுப்பினும், ஒரு காலத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய காதலனும் காதலினியும் புணர்ந்த மாக்கள், காதலனும் காதலியும் ஒரு காலத்துல சேர்ந்திருந்த பொழுது மகிழ்வோடு இருக்கக்கூடிய அவர்கள் பொழுது இடைப்படுப்பினும், அவர்கள் ஏதாயிலும் ஒரு காரணத்தினுக்காக பிரிந்திருக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால், தனந்த மாக்கள் தன் துணை மறப்பினும், குளிர்ச்சியை தருதற்குரிய தன்னுடைய துணைவர்களை அவர்கள் மறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மறப்பினும், நரும் பூ வாளியின் நல்லுயிர் கோடல். இவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய ஏதாயிலும் ஒரு காரணத்தினால் பிரிந்திருக்கக்கூடிய தலைவன் தலைவியரிடையே அல்லது காதலன் காதலியரிடையே மன்மதனானவன் அம்புகளை எய்து அவர்களுக்கு மேலும் துன்பத்தை தருவான். ஆகவே நரும்பூ வாளியின் நல்லுயிர் கோடல், நல்ல மலர்களினால் செய்யப்பட்ட அம்புகளை எய்து ஏற்கனவே தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவியருக்கும் அல்லது தலைவியர்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய தலைவியருக்கும் இந்த மன்மதன் மேலும் மேலும் துன்பத்தை தருவான். ஆகவே நரும்பூ வாளியின் நல்லுயிர் கோடல் இரும்புகுது அன்றி இகுது அறிந்து ஈமின் என. ஆகவே இது உங்களுக்கு தெரியும். ஆகவே இதனை நீங்கள் முழுமையுமாக அறிந்து கொண்டு நீங்கள் எனக்கு உரிய நன்மையை செய்ய வேண்டும். இதனுடைய முழுமை பொருள் என்ன? உம்மை பிரிந்திருப்பதினால் நான் மகிழ்ச்சியோடு இல்லை. இந்த இளவேனில் காலத்தில் நான் தனித்தே இருக்கிறேன். இது என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆகவே உம்மை வரவேற்பதற்கு அல்லது உம்மை இங்கு அழைத்து வருவதற்காக இந்த கடிதம் எழுதுகிறேன். இந்த இளவேனில் காலத்தில் மாலை நேரத்தில் தோன்றிய நிலவு என்னை துன்பத்துள் ஆழ்த்துகிறது. ஏதாயிலும் ஒரு காரணத்தினால் பிரிந்திருக்கக்கூடிய தலைவன் தலைவியரிடையே மன்மதனானவன் இடைவிடாது மலரம்புகளை செலுத்தி மேலும் அவர்களை துன்பத்தினுள் ஆழ்த்துகிறான். இந்த நிகழ்வு உங்களுக்கும் தெரிந்திருப்பதற்கு நியாயம் உண்டு. ஆகவே இரும்புகுது அன்றி அறிந்து ஈமின் என. இதனை பெருமையாக கொள்ளாமல் என்னுடைய துன்ப நிலையை பார்த்து அறிந்து எனக்கு உரியன செய்யுங்கள் என கடிதத்தை எழுதிட்டு என்ன சொல்றா? எண்ணன் கலையும் இசைந்துடன் போக, எண்ணன் கலைனா 8 × 8 64 கலைகள். எண்ணன் கலையும் இசைந்துடன் போக, இது போன்றதாகிய 64 கலைகளிலும் ஆளுமை கொண்டிருக்கக்கூடிய நீ பண்ணும் திறனும் புறங்கூறு நாவின், ஒருவர் பாடக்கூடிய பாடலிலும் அந்த பாடலினது திறத்தனையும் கூறக்கூடிய நாவினை படைத்திருக்கக்கூடிய நீ தலைவாய் அவிழ்ந்த தனிப்படு காமத்து விளையா மழலையின் விரித்து உரை எழுதி நம்ம பேசிக்கொண்டு எழுதுகிறாளா இந்த கடிதத்தை? எப்படி? பண்ணும் திறனும் புறங்கூறு நாவில் இனிமையான பண்ணையும் பண்ணினுடைய தன்மையுமே பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நாவினை படைத்த மாதவி தலைவாய் அவிழ்ந்த தனிப்படு காமத்து, தன் உள்ளத்திலிருந்து தானாக தோன்றி வெளியே தெரியக்கூடிய அளவிலராகிய காமத்தை கொண்டு என்ன செய்தாளா? விளையா மழலையின் விரித்து உரை எழுதி. விளையா மழலைனாக்க பேசிக்கொண்டே எழுதுகிறாள். அவளுடைய பேச்சு மழலையை போல் இருக்கிறதா? ஆகவே விளையா மழலைன்னா அவள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். தன் காதல் மொழியை தன்னுள்ளாகவே வைத்து மெல்ல மெல்ல பேசிக்கொண்டு விரித்து உரை எழுதி, விரிவான அந்த செய்தியை அந்த மடலிலே எழுதி என்ன செய்தாளா? பசந்த மேனிகள், கோவலனை இந்நாள் வரை பிரிந்தறியாதவள். ஆகவே இப்பொழுது பிரிந்திருப்பதினால் பசப்பலோடு இருக்கக்கூடிய மேனி பசந்த மேனிகள். படருரு மாலையின், படர்னா துன்பம், துன்பத்தினை தருதற்குரிய அந்த கொடிய மாலை பொழுதுல படருரு மாலையின் வசந்த மாலையை வருகன கூய்,
தன்னுடைய தோழியாகிய வசந்த மாலையை தன் அருகே அழைப்பித்து, கூயின அழைத்து, இந்த இடத்துல அழைப்பித்து என்ன சொன்னாளா, தூமலர் மாலையில் துணி பொருள் எல்லாம், என்னால் கொடுக்கப்பட்ட இந்த மலர் மாலைகளுக்கு இடையே தாழை மடலிலே எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் கண் உள்ள பொருளை எல்லாம், தூமலர் மாலையின் துணி பொருள் எல்லாம், துணி பொருள்னா உறுதியான பொருள், துணிதல் உறுதி, உறுதியான பொருளை எல்லாம் கோவலர்க்கு அளித்து, கோவலனுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி, இந்த கடிதத்தை அவனோடு கொடுப்பதோடு நில்லாமல் துணிவாக நான் என்னுடைய நிலையை எவ்வாறெல்லாம் இருக்கிறேன் என்பதை அவனுக்கு எடுத்து சொல்லி என்ன செய்யணுமா, கோவலர்க்கு அளித்து கொணர்க இங்கு என, அவனை எப்பாடு பட்டாயிலும் இங்கு அவனை அழைத்து வந்து விட வேண்டும் என்று மாலை வாங்கிய வேலரி நெடுங்கண் என்று மாதவி சொல்ல, அவ்வாறு மாதவியிடம் இருந்து மலர்களால் கட்டப்பட்ட அந்த மாலையை வாங்கி வேலரி நெடுங்கண், வேலினை போன்று கூர்மையான கண்ணை உடையவளாகிய வேலரி நெடுங்கண் கூலம் அருகில், கூலம்னாக்க நவதானியம் அர்த்தம், எங்க பார்க்கிறாள் இந்த வயந்த மாலை கோவலன, கடைவீதியில நவதானியங்கள் விற்கக்கூடிய கடைவீதியில. கூலம் மருகில், கூலம் என்றால் நவதானியம், அந்த தானியங்களை விற்கக்கூடிய கடைவீதியில இவனை பார்த்து மருகில் கோவலர்க்கு அளிப்ப, அந்த கடிதத்தை அந்த கடைவீதியில வழியில சந்தித்து மாதவி எழுதின கடிதத்தை வயந்த மாலை கோவலனிடம் அளிப்பதற்காக கையை நீட்டுகிறாள். அளிப்ப கோவலன் இப்ப கடுமையா பேச ஆரம்பிக்கிறான். இதுல இந்த திலகமும்ல இருந்து ஆரம்பிச்சு 74வது அடியிலிருந்து ஆரம்பிச்சு 108வது வரி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த எண்வகை வரிக்கோலத்தை கோவலன் விளக்குகிறான். இந்த வரிக்கோலம் என்பது பின்னாளில் நடனத்துல சொல்லப்பட்ட எண்வித நாயகியர்னு சொல்றார்கள் அல்லவா, அட்ட நாயகியர்கள், இந்த ரெண்டுனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த வரிக்கோலம் என்பது வலிந்து தலைவனை தன்பால் இருத்தி கொள்ள தலைவி திட்டமிட்டு மேற்கொள்வது வரிக்கோலம். கோலம் என்ற சொல்லுக்கே பொருள் என்னவென்றால் கொள்ளுதல், தன்னை இவ்வாறு உட்படுத்தி கொண்டு தன் தலைவனை தன்பால் நிறுத்தி வைக்க அவள் மேற்கொள்ளும் ஏற்பாடுக்கு பேரு கோலம்னு பேரு. கோலம்னா புனைவுன்னு அர்த்தம். தான் இவ்வாறு இருப்பதாக புனைதல், தான் இவ்வாறு இருப்பதாக நடித்தல், இதுக்கு பேரு வரிக்கோலம்னு பேரு. ஆனா வடமொழியில நாட்டியத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய 8 விதமான நாயகியர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழல்ல அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், கோபம் கொண்டிருந்தவளாக இருந்தால் அவள் எவ்வாறு செயல்படுவாள், தலைவனது வருகைக்காக காத்திருந்தால் அவள் எவ்வாறு செயல்படுவாள், தலைவனுக்காக தன்னை ஒப்பனைப்படுத்திக் கொள்பவள் எவ்வாறு செயல்படுவாள், தலைவன் தன்னை பாராமுகமாக தவிர்க்கிறான் என்றால் எவ்வாறு செயல்படுவாள், தன்னை ஓர் இடத்தினுக்கு வர சொல்லிவிட்டு தன்னை தவிர்த்து பிறரோடு அவன் கூடியிருப்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அவள் எவ்வாறு செயல்படுவாள், தன் மீது ஆவல் கொண்ட தலைவனை தானே தேடி செல்லக்கூடிய தேவை வந்தால் அவள் எவ்வாறு செயல்படுவாள் போன்றதாகிய பகுதிகளை எல்லாம் கொண்டது அந்த எண்வகை நாயகியர். ஆகவே அந்த எண்வகை நாயகியரை இதோட பொருத்தி பார்க்க கூடாது. இது கோலம். நிலம் சார் உணர்வினால் தலைவி தலைவனை தன் அருகே வைத்துக் கொள்ளுவதற்காக அவள் வலிந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதமான நடிப்பு. இந்த கோலம்ன்றத நடிப்புன்ற சொல்லாலேயே சொல்லலாம். காரணம் என்னவென்றால்
தன்னை விரும்பக்கூடிய அல்லது தன்னால் விரும்பப்படக்கூடிய தலைவனை தன் அருகேயே வைத்துக் கொள்ளுவதற்காக தலைவியர்கள் மேற்கொள்ளுவதற்கு உரியதாகிய முயற்சி. இந்த முயற்சியில் அவர்கள் வெற்றியும் பெறலாம், தோற்கவும் செய்யலாம் பொருட்டு. ஆனால் தலைவி என்று சொல்லக்கூடியவள் எந்த சூழ்நிலையிலும் தலைவனை தன்னருகே வைத்துக் கொள்ளுவதற்கு உரியதாகிய முயற்சியில இருப்பாள். அந்த முயற்சியை சொல்லுவதற்கு உரியதாகிய கோலங்களை இங்கு வரிசையாக சொல்லுகிறார். என்ன காரணம்? இந்நாள் வரை நான் மாதவியோடேயே இருந்ததற்கு காரணம், மாதவி உரிய நேரத்துல இந்த எண்வகையான வரி கோலங்களை தேவைக்கு உரிய காலங்களில் எல்லாம் காட்டி காட்டி என்னை இந்நாள் வரை தன்னோடே அவள் தங்க வைத்து விட்டாள். இவள் செயற்கையாக நடித்து நடித்து என்னை இந்நாள் வரைக்கும் அவள் அருகிலேயே இருத்தி கொண்டு விட்டாள். அதனால்தான் நான் எனக்கு உரியதாகிய இயல்பான வாழ்வு என்ன என்பதை மறந்து அவள் அருகிலேயே இத்துணை ஆண்டு காலம் இருந்து விட்டேன். முடிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றேன். இவ்வாறு தன்மையோடு அவள் நடந்து கொண்டதினால் நான் மதியிழந்து அவளோடே இத்துணை காலம் இருந்து விட்டேன். அந்த கவலையினாலதான் இந்த இடத்தை கையாளுகிறார் இளங்கோவடிகள். இந்த இடத்திற்கு இணையானதோர் இடம் நிச்சயமா கிடைக்காது. இந்த எண்வகை வரி கோலத்தை சொல்லுவதற்கு ஒவ்வொரு வரியாக சொல்லிக் கொண்டு வருகிறார். என்ன? கூலம் அருகில் கோவலர்க்கு அளிப்ப திலகமும் அழகமும் சிறு கருஞ்சிலையும் குவளையும் குமிழும் கொவ்வையும் கொண்ட மாதர் வான்முகத்து மதைய நோக்கமோடு காதலில் தோன்றிய கண்கூடு வரியும். இப்ப கண்கூடு வரிக்கு இங்க இவள் எவ்வாறு கண்கூடு வரியை செய்தாள்னு காமிக்கிறார். ஆனா பின்னாடி இந்த கண்கூடு வரின்னா என்னன்னு தெளிவு. கண்கூடு வரின்னா அதுக்கு நூற்பா எழுதுறார். எல்லாரிடமும் மூல நூல் இருந்ததுன்னா அந்த 235வது பக்கத்தை பாருங்க. வரிக்கு கீழே விளக்கம் கொடுக்கிறார். வரியாவது அவரவர் பிறந்த நிலத்தன்மையும் பிறப்பிற்கு ஏற்ற தொழில் தன்மையும் தோன்ற நடித்தல். அப்ப இந்த வரின்றதுக்கு நடிப்புன்ற விளக்கத்தை கொடுத்துட்டார். தலைவனை தன் அருகே வைத்துக் கொள்ளுவதற்கு ஏற்றாற்போல் எப்படியா பிறப்பிற்கு ஏற்ற தொழில் தன்மையும். அவள் உத்தம நாயகியா இருக்கலாம், மத்தியமாவா இருக்கலாம், இல்ல அதம நாயகியா இருக்கலாம், தப்பு இல்லை. அவரவரினுடைய பின்புலம் அவரவரினுடைய பிறப்பினுக்கு ஏற்றாற்போல் என்ன பிறந்த நிலத்தன்மை. இந்த நிலத்தன்மைன்னா தமிழ்ல ஐவகை நிலம் இருக்கு. இந்த ஐவகை நிலத்தன்மைக்கு ஏற்றாற்போல் நாயகியர்களினுடைய செயல்பாடுகள் மாறும். இந்த 5 வகை நிலத்தினுக்கு ஏற்றாற்போல் இந்த நாயகியர்கள் இந்த எண்வகை வரிக்கோலத்தை தங்களுக்கு உரிய இயல்பினுக்கு ஏற்றாற்போலே செய்து கொள்வார்கள். அப்ப இந்த எண்வகை வரிக்கோலத்தை நாம உண்மையிலேயே ஆராய வேண்டும் என்றால் குறிஞ்சி நிலத்தில எண்வகை வரிக்கோலத்தை எவ்வாறு தலைவி மேற்கொண்டாள்னு ஒரு பட்டியல் எடுக்கும். அதுபோல முல்லை நிலத்தில இருக்கக்கூடிய தலைவி எவ்வாறு இந்த எண்வகை வரிக்கோலத்தை மேற்கொண்டாள். ஏன் என்று கேட்டால் வரி என்பது நிலம் சார் உணர்வினை வெளிக்காட்டக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நான் வரிப்பாடலுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஆகவே நிலம் சார் உணர்வினை வெளிக்காட்டுவது வரி. அப்ப அந்த நிலம் சார் உணர்வு தனி மனிதரிடையே தோன்றக்கூடிய காமம் ஆயினும் சரி, அல்லது சமூக நோக்கில் தோன்றக்கூடிய பக்தி ஆயினும் சரி, இந்த இரண்டும் அந்தந்த நிலத்தினுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும். குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு போல் முல்லை நிலத்தில் மேற்கொள்ள முடியாது. அதுபோல் குறிஞ்சி நிலத்திலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காம வெளிப்பாடு போல், காதல் பற்றின வெளிப்பாடுகள் போல் முல்லை நிலத்தில் வெளிப்படுதல் என்பது இருக்காது. அதனாலதான் பண்டைய இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு நிலத்தினுக்கும் அந்த நிலம் சார் குறவைகள் மாறுகின்றன.
குறிஞ்சி நில குறவையிலிருந்து முல்லை நில குறவை வேறுபட்டது. ஒவ்வொரு நிலத்தினுக்கு உரியதாகிய குறவைகளும் துணங்கை கூத்துகளும் மாறுபாடு உள்ளதாக இருக்கின்றன. ஆகவே இந்த உணர்வினை புரிந்து கொண்டுதான் இந்த இடத்துல அடியார்க்கு நன்னார் விளக்கம் எழுதினார். அவரவர் பிறந்த நிலத்தன்மையும் பிறப்பிற்கு ஏற்ற தொழிற்பண்ண தன்மையும் தோன்ற நடித்தல் அதற்கு மேற்கோள் வரியனப்படுவது வழங்கல் என்றார் ஆகலின் ஒரு நூற்பாவினுடைய முதலும் முடிவும் கொடுத்துட்டார். இடைப்பட்ட நூற்பா பகுதி அவருக்கு கிடைக்கல போல இருக்கு. அதுல அந்த வரிகள் 8ன்னு ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இந்த கண்கூடு வரிய சொல்லுகிறார். எப்படி? அகுதாவது காட்சி. அகுது ஒருவர் கூட்டமன்றி தானே வந்து நிற்கும் நிலைமை. கூட்டமன்றினா தலைவன் முன்னாடி தலைவியை யாரும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். தலைவி தானாக தலைவன் முன்னாடி வந்து நின்று என்ன செய்வாளா? கண்கூடு என்பது கருதும் காலை இசைப்ப வாராது தானே வந்து தலை பெய்து நிற்கும் தன்மைத்து என்ப. எப்படியா அவள் எப்படி ஒப்பனை செய்து கொண்டு வருகிறாள்ன்றதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. திலகமும் நெற்றியில திலகம், அழகம்னா சந்தனம், சிறு கருஞ்சிலையும் அழகிய சிறு கருஞ்சிலைன்னா அழகாக வடிவமைக்கப்பட்ட புருவம், குவளையும் அந்த புருவத்துக்கு கீழே இருக்கிற அழகான கண்கள், குமிழும் மூக்கு, கொவ்வையும் இதழ் கொண்ட மாதர்வான் முகம். இப்படிப்பட்ட எழிலார்ந்த உறுப்புகளை கொண்ட ஒளி பொருந்திய பெண்களினது முகம் வான்முகத்து மதைய நோக்கமோடு. இதுதான் முக்கியம். மதைய நோக்கம்னா தன்னுடைய காதலனை தன் கண்களினாலேயே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நோக்கத்துக்கு பேரு மதையன்னு பேரு. அந்த மதர்த்த நோக்கம் தன் கண்களினாலேயே அவனை, முன்னாடி ஒரு திரைப்படம் கூட வந்தது இல்லையா, கண்களினால் கைது செய்ய. அது போல அந்த மதர்ப்பு, கண்களில் அந்த மதர்ப்பு தெரிய வேண்டும். தன்னை விரும்பக்கூடிய காதலனை தன் கண் பார்வையினாலேயே தன்பால் கவர்ந்த நிலை. ஆகவே அந்த மதைய நோக்கமோடு காதலில் தோன்றிய கண்கூடு வரி, அவன் பால் கொண்ட காதலினால் இவள் நடிக்கக்கூடிய கண்கூடு வரி. இப்ப இலக்கணத்துக்கு போனோம். கண்கூடு வரினா என்ன? யார் ஒருவரும் அழைக்காமலோ யார் ஒருவரும் அனுப்பாமலோ தன்னை ஒப்பனை செய்து கொண்டு தன் தலைவன் முன்னே தானே வந்து தோன்றி நிற்கும் நிலை. எப்படி வேற விதமா புரிய வைக்கலாமா? தலைவன் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பான். அவனை தன்பால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருந்து வந்த தலைவி தலைவனை பார்த்து என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்பான். இல்லையா, நான் உன்னை கூப்பிடலையே, இல்ல கூப்பிட்டா மாதிரி காதுல விழுந்தது, இல்ல நான் கூப்பிடல, சரி ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க என்று ஒன்றும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே செய்தியை அவன் முன்னே நின்று பேசி பேசி அவனுடைய பார்வையை முழுவதுமாக தன்பால் ஈர்க்கப்பட செய்தற்கு உண்டான செயல். அதனால்தான் இதுக்கு பேரு அழகான விளக்கம் கண்கூடு வரி. இருவர் நம் கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வுதல், ஒன்றை ஒன்று கண்டு கூடுதல். தன் முன்னே தானே வந்து நிற்கக்கூடிய இந்த தலைவியினுடைய எழிலை, இந்த தலைவியினுடைய அழக மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு ஏதுவாய் தலைவி அவன் முன்னே தானாக தோன்றுதல். ஆகவேதான் அந்த இடத்துல ரொம்ப அழகான வரி எழுதினார் வடமொழியில. அகுதாவது பிரிய தரிசனம். அவன் பால் பிரிவு கொண்டிருக்கக்கூடிய, பிரியம் கொண்டிருக்கக்கூடிய தலைவி தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அவன் முன்னே அடிக்கடி வந்து தோன்றினால் அவனை தன் பால் ஈர்ப்பது, டைவர்ஷன், டைவர்ட் பண்றது. ஆகவே இதுக்கு பேரு கண்கூடு வரி. அடுத்தது கொஞ்சம் சிரமமான இடம் தான், வேற வழி கிடையாது. இந்த வரியை விளக்குவதற்கு கொஞ்சம் உலகு நடையில பேசினாதான் புரியும், தவறா எடுத்துக்க வேண்டாம். அடுத்து புயல் சுமந்து வருந்தி பொழி கதிர் மதியத்து கயல் உலாய் திரிதரும் காமர் செவ்வியில்
பாகுபொதி பவளவாய் திறந்து நிலா உதவிய நாகிழ முத்தின் நகை நலம் காட்டி வருகன வந்து போகன போகிய கருநெடுங்கண்ணி காண்வரி கோலமும். அடுத்தது காண்வரி கோலம். இது இன்னும் கொஞ்சம் தலைவன் அருகே வந்து நின்று அவனை தன்பால் ஈர்ப்பது. அதுக்குதான் காண்வரி என்பது காணும் காலை வந்த பின்னர் மன மகிழ்வு உருவன தந்து நீங்கும் தன்மையத்து ஆகும். எப்படி வராளாவ? புயல் சுமந்து, புயல்னா மேகம், இங்க மேகத்தினை போன்ற கரிய கூந்தல்னு அர்த்தம். புயல் சுமந்து வருந்தி, அதாவது தயங்கிய நடையோடு தலைவன் கிட்ட வரணும். அவ்வளவு பெரிய அழக பாரத்தை தாங்கி கொண்டு தயங்கிய நடையோடு தலைவனிடம் வந்து பொழி கதிர் மதியத்து நிலவினை போன்று ஒளிவிடக்கூடிய முகத்துல கயல் ஊலாய் மீனானது உலவுவது போல கண்களை கொண்டு திரிதரும் காமர் செவ்வி, அந்த கண்களினுடைய இயக்கத்தினாலேயே தலைவன் பால் இவள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகிய நிலையை காட்ட வேண்டும். காமர் செவ்வியில் பாகுபொதி பவளம் திறந்து, பாகுபொதினா பாகுனா இனிமை, இனிமையை பொதிந்து வைத்திருக்கக்கூடிய பவளத்தினை போன்று சிவந்த இதழ்களை உடைய தனது இதழ்களை திறந்து திறந்து நிலா உதவிய நாகிழ முத்தின், நிலவினை போன்றும் முத்தினை போன்றும் பிரகாசிக்க கூடிய பற்களை காட்டி நாகிழ முத்தின் நகை நலம் காட்டி, அந்த சிரிப்பினாலேயே அவனை தன்பால் வசீகரித்து வருகன வந்து போவன போகிய, தலைவன் வா என்று சொன்ன போது அவன் அருகிலே சென்று போயன போகி அவனிடம் விட்டு விலகுகின்ற பொழுது கண்களினாலேயே அவனை வருடி கொண்டு விலகுவது போல செயல்பட்டதாகிய கருநெடுங்கண்ணி காண்வரி கோலமும். கண்களினாலேயே அவனை வருடி கொண்டு அந்த பார்வையானது அவன் மீது தழுவிக்கொண்டே வருதல், பார்வையினால் அவனை தழுவ நின்று வருதல், இதுக்கு பேரு காண்வரி கோலம். இது வேற வழி இல்ல, அகமரபு தெரிந்தால் என்று இதெல்லாம் புரியாது. ஆகவே இந்த வரிக்கோலம் என்பது ஒரு பெண் எவ்வாறு தன்னை விரும்பிய அல்லது தன் தலைவனை கணவனை எவ்வாறு தன் மாட்டு வசீகரிக்கிறாள், அவனை தன்னோடு இருத்தி வைத்துக் கொள்வதற்கு உரிய செயல்முறைகளில் எல்லாம் எவ்வாறு ஈடுபடுகிறாள் என்பதை சொல்றதுக்கு பேருதான் வரிக்கோலம். அதனால முதல்ல கண்கூடு வரி, கண்கூடு வரியில அவன் முன்னாடி தன்னுடைய பிரசன்ஸ காமிக்கிறது, காண்வரியில தன் கண்களினாலேயே அவனை முழுவதுமாக வருடி செல்லுதல் மூணாவது. கருநெடுங்கண்ணி காண்வரி கோலமும் அந்தி மாலை வந்ததற்கு இறங்கி சிந்தை நோய் கூறுமென் சிறுமை நோக்கி கிளிபுரை கிளவியும் மடவன நடையும் களிமயிர் சாயலும் கரந்தனளாகி செருவென் நெடுங்கட் சிலதியர் கோலத்து ஒரு தனி வந்த உள்வரி ஆடலும். இது அடுத்த நிலை. அதாவது உள்வரி ஆடல். உள்வரி என்பது எப்படின்னா, உள்வரிக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. வேற்று உரு கொண்டு நடித்தல். என்னை உள்வரி என்பது உணர்த்தும் காலை மண்டல மாக்கள் பிரிது ஓர் உருவம் கொண்டும் கொள்ளாது ஆடுதற்கு உரித்தே என்றார் ஆகலின். இது பாண்டவர்கள் கதை எடுத்து சொல்றார், அதெல்லாம் நோக்கம். இந்த நோக்கம் எடுத்த இலக்கணம் சரி, காண்பித்த மேற்கோள் அடியார்க்கு நல்லாரே ஆயினும் தவறுதான். அதாவது மாலை நேரம், பாட்டினுடைய வரிய பாருங்க மூல நூல்ல, அந்தி மாலை, மாலை நேரம் வந்ததற்கு இறங்கி, மாலை நேரம் வந்து விட்டதே என்பதற்காக மனதானது தடுமாறி மனதினுள் வருந்தி, சிந்தை நோய் கூறுமென் சிறுமை நோக்கி, இந்த நேரத்துல அறிவானது, சிந்தைன்னா அறிவு, அறிவானது மயங்கும் என்று சிந்தித்து சிறுமை நோக்கி, இந்த அந்தி நேரத்துல தலைவனானவன் அருகு இல்லையே என்பதை போன்று உள்ளத்துல வருத்தத்தை கொண்டு அந்த வருத்தத்தை மனதிலே தேக்கி அதை முகத்திலே காட்டி சிறுமை நோக்கி கிளிபுரை கிளவியும், கிளி போல பேசக்கூடிய அவளும் மடவன நடையும்,
மடப்பத்தை உடைய அன்னத்தினை போன்று நடை பயிலக்கூடியவளும், களிமயிர் சாயலும் மயிலினை போன்று நீண்ட கூந்தலினை கொண்டு அது போன்றதாகிய சாயலை உடையவளும் ஆகிய தலைவி கரந்தனள் ஆகி இவையெல்லாம் செய்யாமல் அப்படியே சோர்வா இருந்துட வேண்டியது. செய்யாமல் செரு வேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து, அவளினுடைய சிவந்திருக்கக்கூடிய நீண்ட வேலினை போன்ற கண்கள் சிலதியர் கோலத்து பனிமக்களை போலே. சிலதியர்னா பனிமக்கள். பனிமக்கள் கண்ணுக்கு மையெல்லாம் கூட எழுதிக்காம பனிமக்களை போலே சிலதியர் கோலத்து ஒரு தனி வந்த உள்வரி ஆடல். தனித்து அமர்ந்திருக்கக்கூடிய உள்வரி ஆடல் உள்ளத்திலே இவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தலைவன் எவ்வாறு தன்னை அணுகுவான்? இப்படி சோர்வா உக்காந்துட்டா வெளியிலிருந்து வர்ற தலைவன் என்ன பண்ணுவான்? அவளுக்கு ஏதோ ஆயிற்று என்று அவள் அருகில வந்து, என்னம்மா என்னாச்சு? ஏன் உனக்கு உண்டான ஒப்பனை செய்து கொள்ளல? ஏன் முகம் அலம்பிக்கல? ஏன் மை எழுதிக்கல? ஏன் சோர்வா இருக்க? எது கேட்டாலும் உம்ன்ற பதில் தான். அவள் இயல்பாக பேசக்கூடிய பேச்சிலிருந்து எந்த பேச்சும் இல்லை. தன்னை ஒப்பனைப்படுத்தி கொள்ளல. ஆகவே தான் இவ்வாறு இருந்தால், இவ்வாறு தான் சோர்வோடு இருக்கும் போது அதனை தன் தலைவன் எவ்வாறு அணுகுகிறான்? தன் மீது ஆர்வம் கொண்டவனாய் இருக்கிறானா? அதுக்கு பேர் உள்வரின்னு பேரு. உள்ளத்தினுள் கறந்தவளாகி தான் இவ்வாறு சோர்வு உற்றதை போல் நடிக்க இதனை கண்டு தலைவன் எவ்வாறு செயல்படுகிறான்? தன் மீது பரிவோடு இருக்கிறானா? தன் மீது ஈடுபாடு காட்டுகிறானா? தன்னை ஆர்வத்தோடு மேலும் மேலும் நேசிப்பதற்கு உண்டான வார்த்தைகள் ஏதாயிலும் சொல்லுகிறானா? அல்லது தன் பரிவினுக்கு உரிய மாற்றாக ஏதாயிலும் வழிமுறைகளில் ஈடுபடுகிறானா? சோர்வா இருந்துன்னா உடம்பு சரியில்லையா, டாக்டர்கிட்ட போலாமா? எப்படியுமே நீ இப்படி இருக்க மாட்டியம்மா. ஆகவே அவள்கிட்ட வந்து நைச்சியமாக பேசி இதெல்லாம் மனசுக்குள்ள ரசிப்பா. நாம இப்படி சோர்வா இருந்தால் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அட்டென்ஷன் சீக்கிங் சைக்காலஜி. இதுக்கு பேரு உள்வரி கோலம். தான் சோர்வாக இருந்தால் தன்னை விரும்பியவன் தன் தலைவன் எவ்வாறு தன்னை கவனிக்கிறான், எவ்வாறு தன்னை பராமரிக்கிறான். இது இயல்பா நிறைய பேர் பெண்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், தவறா எடுத்திருக்க வேண்டாம். இந்த பெண்களுக்கு இயல்பாகவே இது போன்றதாகிய குணம் இயற்கையிலேயே தோன்றிக் கொண்டிருக்கும். எல்லா சூழலிலும் தன்னை மணந்தவன் தன்னை எவ்வாறு நேசிக்கிறான் என்று அடிக்கடி அவர்கள் சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம்னா அந்த இன்செக்யூரிட்டின்றது கூட இல்லை அங்க முக்கியம். தனக்கு ஒரு இயலாமை தோன்றிய காலத்து தன்னை எவ்வாறு இவன் உண்மையிலேயே கவனித்துக் கொள்வான் என்பதை தான் சோதித்து அறிவதற்கு நல்ல நிலையில இருக்கும் போதே முடியாதது போல பாவனை காட்டி நடித்து அவன் எவ்வாறு எந்த அளவினுக்கு எவ்வளவு விரைவாக எவ்வளவு ஈடுபாட்டோடு தன்னை கவனிக்கிறான் என்பதற்காக நடிக்கக்கூடிய நடிப்புக்கு பேரு உள்வரி ஆடல். ஆடல்ன்ற சொல்லுக்கு ஏற்கனவே நம்ம விளக்கம் படிச்சிருக்கிறோம். ஆடல்னா வெற்றின்னு அர்த்தம். இந்த உள்வரி கோலத்தினை கொண்டு தன்னை விரும்பிய தலைவனை வெற்றி கொள்ளுதல், தன் மீது எந்த அளவினுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கிறது என்பதை சோதித்து அறிதல், தன் நடிப்பின் மூலமாக அதை உறுதிப்படுத்தி கொள்ளுதல். இந்த மரபு இருந்திருக்கு. இது தவிர்க்க முடியாத மரபு. சிந்தை நோய் கூறும் என்று சிறுமை நோக்கி கிளிமுறை கிளவியும் மடவன நடையும் களிமையில் சாயலும் கரந்தனளாகி செருவேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து ஒருதனி வந்த உள்வரி ஆடலும். அடுத்து 3 வரி முடிந்தது. 4வது. சிலம்புவாய் புலம்பவும் மேகலை ஆற்பவும் கலம்பெறா நுசுப்பினல் காதல் நோக்கமுடு திறத்து வேறாய என் சிறுமை நோக்கியும் புறத்து நின்று ஆடிய புன்வரியும். அடுத்தது புன்வரி, அதாவது புன்புறவரின்னு பேர் இருக்கு. அது எப்படியா, தலைவனுடன்
அணையாது புறத்தே நின்று விளையாடுவது. இதுல இருந்து தெரியுதா எந்த அளவினுக்கு ஆடவர்களை மகளிர்கள் இடைவிடாது வருத்தி இருக்கிறார்கள். இல்ல, எனக்கு இந்த பகுதியெல்லாம் நடத்தும் போது ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னா, பெரும்பான்மையானவர்கள் கேட்பவர்கள் பெண்களாக இருக்கிறீர்கள் ஒன்று. இரண்டாவது, எல்லோரும் தனிப்பட்ட முறையில ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்தவர்களாக இருக்கிறதுனால இதுக்கு விளக்கம் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டி இருக்கு. அதை நான் தயங்கலாம் மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் மனத்தளவுல அந்த தயக்கம் வந்து கொண்டே இருக்கும். பெண்களை இவ்வாறு எல்லாம் பேச வேண்டி இருக்கிறதே, நாம் பேசல, இலக்கியம் சொல்லுகிறது. அதனால ஆகவே அடுத்தது, தலைவனுடன் அணையாது புறத்து நின்று விளையாடுவதுக்கு பேரு புன்புறவரி. வார்த்தையை கவனிக்கோ, புன்புறவரி. இந்த புன்மைன்ற தமிழ்ல சொல்லுக்கு என்ன ஆங்கில பொருள்னா பெட்டின்னு. ஒரு பெட்டினஸோட அந்த புறவரி இருக்கும். எப்படியா, புறவரி என்பது புணர்க்கும் காலை இசைப்ப வந்து தலைவன் முற்படாது புறத்து நின்று ஆடி விடை பெறுவது. அதாவது தலைவன் இசைப்ப வந்து தலைவன் அழைத்த பொழுது அவன் முன்னாடி வந்து நின்று அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நேரடியா பதில் சொல்லாமல் விட்டேத்தியாக பட்டும் படாமல் போல அவனை பொருட்படுத்தாது போல ஏனோ தானோ என்று பதில் சொல்லிவிட்டு செல்லும். இப்படி பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டால் என்ன ஆகும்? தலைவனுக்கு வருத்தம் வரும். இவளுக்கு என்ன ஆயிற்று, ஏன் என்று ஒழுங்கா பேசல, நாம கேட்ட கேள்விக்கெல்லாம் முறையான பதில் ஏன் தரல, ஏதாகிலும் தன் மீது வருத்தமா, இல்ல அவளுக்கு ஏதாகிலும் உடல்நிலை சரியில்லையா, இல்ல அவள் வருந்தக்கூடிய அளவுக்கு ஏதாகிலும் நிகழ்வு நடந்து விட்டதா, இதெல்லாம் மனத்துக்குள்ள இவனாக தோற்றிக்கொண்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு போகும். அப்படி சமாதானப்படுத்துவதற்கு போகும்போது அதை தவிர்ப்பாக. அதுக்குதான் முக்கியமான விஷயம், அது புன்புறவரி. அவன் என்னதான் சமாதானம் படுத்த வந்தாலும் அந்த சமாதானத்தை ஏற்காமல் தவிர்ப்பது, தலைவனை தவிர்ப்பான். அதுக்குதான் விளக்க எழுதினாரு, முற்படாது புறத்து நாடி விடை பெறுவது. புறமாக நின்று அவனை விட்டு விலகி நின்று ஏதோ பதில் சொல்லி விட்டு சென்று விடுவது. இவன் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் முழுமையுமான ஏற்கக்கூடிய அளவுல தெளிவான பதில் ஏதும் சொல்லாது இருக்க. இப்படி செயல்படுகின்ற பொழுதுதான் தலைவனுக்கு மேலும் அவள் மீது கவலையும் அவள் மீது அதீதமான கரிசனமும் தோன்றும். அது தோன்றுகிறதான்னு பாக்கிறதுக்குத்தான் இந்த புன்புறவரி. அது எப்படி வருகிறாள்னு பாருங்க. சிலம்பு வாய் புலம்பவும், கால் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் கொஞ்சம் பேரொலி எடுத்து ஒலிக்கக்கூடிய அளவுல புலம்பவும், மேகலை ஆர்ப்பவும், இடையில கட்டி இருக்கக்கூடிய மேகலாபரணமானது ஆரவாரம் செய்யவும். அடுத்தது களம் பெறா நுசுப்பினள், இப்படிப்பட்ட ஒப்பனை மிகுந்த அணிகலன்களை இடையிலே பெற்றிருக்கக்கூடிய மென்மையான இடையை உடைய தலைவி, காதல் நோக்கமொடு தலைவன் தன்பால் எத்தகு காதலை கொண்டிருக்கிறான் என்பதை ஆராயும் நோக்கத்தோடு திறத்து வேறாய சிறுமை நோக்கியும், அந்த திறத்து வேறாகிய சிறுமைனாக்க காதலை உடையாள் போல வந்து தலைவனை நேராக பார்க்காமல், அவனுடைய கண்ணோடு கண் பார்க்காமல் எங்கோ பார்த்தது போல பதில் சொல்லுதல். ஆகவே காதலன் நோக்கமுடு திறத்து வேறாய என் சிறுமையை நோக்கியும் புறத்து நின்று ஆடிய புன்புறவரியும், அவனை விட்டு விலகி நின்று அவனுக்கு உரிய பதிலை உரிய நிலையிலே முறையாக சொல்லாமல் ஏதோ தவிர்ப்பது போல் பதில் சொல்லுவதற்கு உரியதாகிய புன்புறவரியும். அடுத்து கோதையும் குழலும் தாது சேர் அழகமும் ஒரு கால் முத்தமும் திருமுலை தடமும் மின்னிடை வருந்த நன்னூறு தோன்றி சிறு குறும் தொழிலியர் மறுமொழி உயிப்ப புணர்ச்சியுட்பொதிந்த காலம் தருகிழவியின் இருபுறம் மொழிபொருள் கேட்டனளாகி தளர்ந்த சாயல் தகைமென் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வழி கோலமும். அடுத்தது இன்னும் அந்த தன்னுடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் வலுவா காமிக்கிறது. எப்படி கிளர்வரி என்பது ரொம்ப அழகான விடம். ரெண்டு பேருக்கு நடுவுல யாரேனும் சமாதானம் செய்ய வந்தாக்க
அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிற்பது. எப்படி? கிளர்வரி என்பது கிழக்கும் காலை ஒருவர் உய்ப்பத் தோன்றி ஒருவர் உய்ப்பத் தோன்றி அவர்வாய் இருபுறம் மொழி பொருள் கேட்டு நிற்பதுவே. இவர்களுக்கு இருவருக்கு இடையே ஏதாயிலும் கருத்து வேறுபாடுன்னா அதை யாரேனும் ஒருவர் சமாதானம் செய்ய வந்தால் அதுல ஒரு வழியாக நின்று அதற்கு முகம் காட்டாமல் இருப்பது. ஒரு வழியாக நின்றுன்னா பார்ஷியலா நின்று முகம் காட்டாமல் இருப்பது. எப்படியா வருகிறாள் அவள் பகுதி பாருங்க. அந்த நடிப்பு கோதையும் குழலும் தாது சேர் அழகமும். கோதைனாக்க கணியப்பட்டிருக்கக்கூடிய மாலை, அப்புறம் கோதையும் குழலும் தலையில இருக்கக்கூடிய கூந்தல், தாது சேர் அழகமும் வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை சூடி இருக்கக்கூடிய அழகம்னாக்க கூந்தல் அழகமும், ஒரு கால் முத்தும் அந்த அணிந்திருக்கக்கூடிய அந்த முத்து அணிகள் போன்றவைகள், ஒரு கால் முத்தும் திருமுலை தடமும் அவர்களினுடைய இளமையான மார்பகமும் மின்னிடை வருந்த இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது நடையிலே வருத்தத்தை காட்ட மின்னிடை வருந்த நன்னுதல் தோன்றி சிறு குறுந்தொழிலியர் நெற்றியில சின்ன 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 வியர்வை துளிகள் எல்லாம் பொங்கக்கூடிய அளவுல மறுமொழி உய்ப்ப அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஏதோ வேண்டா வெறுப்பாக பதிலை சொல்வது போல சொல்லி புணர்ச்சியுள் பொதிந்த கலாந்தரு கிழவியின், அதாவது புணர்ச்சியை உட்பொதிந்திருக்கின்ற புலவி சொல்லை கேட்டு அதனை இரு புறமொழி பொருளாக கொண்டு ரொம்ப ஸ்லேடையா பொருள் எடுத்துக்கொண்டு, அதாவது தலைவன் உடன்பாடாக சொன்னால் கூட அதை நேர் எதிராக தவறான முறையில் பொருட்கொள்ளுது. இந்த மாதிரி நிலையில இதுக்கு நல்ல ஒரு அதிகாரம் வேணும்னா வாய்ப்பு இருந்தால் திருக்குறள்ல புலவி நுணுக்கம் படிச்சுப்பாரு. சௌமியா மேடத்துக்கு ஒரு வருத்தம் படிச்சு பாருங்கன்னு ஏன் சொல்லிக்கொண்டே போகிறேன்னா ஒவ்வொரு பகுதியும் இலக்கணமா நடத்தணும்னாக்க நெடுங்காலம் ஆயிடும். இல்ல அதுல ஒரு சில குறள் சொல்லிட்டா புரியும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த புலவி நுணுக்கத்தை காமிக்கிறான்னாக்க, வலிந்து அவன் மீது கோபம் கொண்டு அவனை தன்பால் நிறுத்தி வைத்துக் கொள்ள தலைவி அந்த புலவி நுணுக்கத்துல கையாளுவாள். ஒரு 10 குறட்பாக்கள் அப்படியே எழுதுவார். அதுல ஒரு குறள் வரும், இயல்பா நாம என்ன செய்வோம், நம்ம அருகில் இருக்கிறவர் நம்ம கூட பேசணும்னாக்க இயல்பா நமக்கு ஒரு தும்மல் வந்ததுன்னு வைத்துக் கொள்வோம். தும்மல் வந்த உடனே என்ன பண்ணுவோம், தீர்காயுஷுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி பழகியிருக்கோம். இந்த குழந்தைகள் தும்மும் போது கூட தீர்காயுசுன்னு சொல்லுவோம். அதை தெரிந்து கொண்ட தலைவன் என்ன பண்றான், செயற்கையா ஒரு தும்மலை வரவழைக்கிறதுக்கு முயற்சி செய்த உடனே அந்த முயற்சியில் அவன் வெற்றியும் பெற்றான், தும்மிட்டான். தும்மின உடனே இதுவரைக்கும் அவனோடு பேசாது இருந்த தலைவி வழுத்தினாள். தீர்காயுசுன்னு வாழ்த்து சொல்லிட்டா, பேசிட்டான். பேசினதை என்ன பண்ணா அழித்து அழுதாள். திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னாக்க யாருள்ளி தும்மி நீர் என்று, வழுத்தினாள் தும்மினேனாக பின் அழித்தழுதாள் யாருள்ளி தும்மி நீர் என்று. நான் தான் பக்கத்துல இருக்கேன், அப்ப நான் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வேற யாரோ உங்களை நினைச்சுக்கிற அளவுக்கு நீங்க தும்மி இருக்கிறீர்கள் என்றால் உங்களை நினைக்கிறது அந்த வேற ஒருத்தி யாரு? இதான் இல்லாத, அவன் என்ன சொன்னாலும் அதற்கு நேர் எதிராக ஒரு மறைபொருளை கண்டு அதற்காக சண்டை பிடிப்பது. அப்புறம் அவன் சொன்னா, இல்ல நான் என்றைக்காகிலும் உன்னை தவிர வேறு யாரையேனே நினைத்து இருக்கிறேனா, நான் உன்னை இந்த ஜென்மத்துல பிரிவேனான்னு கேட்டான். இம்மையில் பிரிவேனா என்ற நாள் கழுலுற்றாள் மறுமையில் என்று. இந்த பிறவியில பிரிய மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, மறுஜென்மத்துல என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களோ? அதனால அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் மாற்று நிலையில பொருளை புரிந்து கொண்டு அவன் மீது கோபம் கொண்டிருப்பது போல நடித்தல். நாம் இப்படி எந்த தொலைவு அல்லது எந்த அளவுக்கு போனால் அவன் நம்மை பின்னே தொடர்ந்து நம்மை சமாதானப்படுத்த வருகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடியது இந்த கிளர்வரி கோலம். இருபுற மொழி பொருள் கேட்டனலாகி தளர்ந்த சாயல் தகைமென் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வரி கோலம். அடுத்தது
பிரிந்துரை காலத்து பரிந்தனளாகி 800 கிளைகட்கு தன்னுரு துயரம் தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சி வரியும். இந்த தேர்ச்சி வரி இருக்கு இல்லையா, இது அடுத்த நிலை. அதாவது தலைவன் பிரிந்திருந்த காலத்துல அந்த தலைவனது பிரிவை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தலைவனை சார்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லும். வார்த்தையை கவனிக்கும். தலைவன் பிரிந்திருக்கக்கூடிய காலத்துல அந்த பிரிவினது துன்பத்தை தலைவனை சார்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவோம். அதுதான் முக்கியம். பாருங்க, தேர்ச்சி வரி என்பது நாயகன் கிளைகட்கு தன் துன்பங்களை தேடி தேடி சொல்லுங்கள். தன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டான். தன் அம்மா கிட்டயோ தன் சகோதரன் சகோதரி கிட்ட எல்லாம் போய் சொல்லவே மாட்டான். தலைவனுடைய உறவினர்கிட்ட போய் சொல்லுவான். உங்க பையன் பாருங்க குறிப்பிட்ட நாள்ல வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டான், மாமியார்ட்ட போய் சொல்லலாம். நாத்தனாரை பார்த்து உங்க அண்ணா எப்பவுமே இப்படித்தான், 4 நாள்ல வரேன்னு சொல்லுவாரு, 8 நாள் ஆக்கிடுவாரு. அதுக்கு உண்டான விவரமும் சொல்லி அனுப்ப மாட்டாரு, தகவலும் இருக்காது. நான் இங்க தனியா நின்னு அல்லாடிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தலைவனை சார்ந்தவர்கள்ட்டயே சொல்லிக்கிட்டு. அப்பதான் அவர்களுக்கு தெரியும் இவள் எந்த அளவினுக்கு இந்த தலைவனை நேசிக்கிறாள், தங்கள் வீட்டு பிள்ளையின் மீது இவளுக்கு எந்த அளவினுக்கு ஈடுபாடு இருக்கிறது, அவன் பொருட்படுத்தாமல் இருக்கிறான் என்ன அவன் மீது அவர்கள் கோபம் கொள்வார்கள். ஆகவே தான் நாயகன் கிளைக்கட்கு தன் துன்பங்களை தேடி தேடி சொல்லுதல் என்னை தேர்ச்சி என்பது தெரியும் காலை கெட்ட மாக்கள் கிளை கண்டு அவர் முன் பட்டது முற்றது நினையிருந்து தேர்ச்சியோடு உரைப்பது தேர்ச்சி ஆகும். ரொம்ப அழகான விளக்கம். இதுக்கு எங்க மேற்கோள்? இந்த இடத்துல மாதவி கிட்ட இவன் சொல்றான். ஆனா நடைமுறையில வேற ஒரு பகுதியில பார்க்கலாம். நாம புறஞ்சேரி இருத்த காதை வரும். அந்த காதையில கோவலன் கேட்பான் கண்ணகி கிட்ட, உனக்கு ஏதாயிலும் நான் குறை வைத்து இருக்கிறேன் நான். அப்ப அவ கண்ணகி சொல்லுவா, நீ புகார்ல என்னோடு இல்லாத காலத்து உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை காண வருவார்கள். அப்ப நீ வீட்டுல இருக்க மாட்ட, நீ எங்கு இருப்பேன்னு அவர்களுக்கு தெரியும். அப்படி வரக்கூடிய உன் பெற்றோர்களுக்கு நான் எந்த வருத்தத்தையும் காட்டிக் கொள்ளாமல் இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உரிய பணிவிடைகளை எல்லாம் செய்வேன். இத பார்த்துட்டு அவர்கள் வருந்துவார்கள். அவர்கள் வருந்துவார்கள். ஏன்னா தன் மகன் கோவலன் இவளை தனித்து இருக்க செய்து மாதவி பால் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் கண்ணகியை பார்க்க வரும்போதெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணகி வருத்தமோ கோபமோ காட்டாமல் நம்மை மிகுதியான மரியாதையோடு வரவேற்று உரிய மதிப்பினையும் உபசரிப்பினையும் செய்கிறாளே என்று இவளினுடைய மேன்மையான குணம் என்ன என்பதற்கு அவர்கள் வருந்தினார்கள். அதை பார்த்து நான் வருந்தினேன். அதுதான் எப்பொழுதுமே தலைவனினுடைய பெருமையை பெண்கள் திறந்த வீட்டில் சொல்லுவார்கள். தலைவனினது குறைகளை தலைவன் பிறந்த வீட்டில் சொல்லுவார்கள். இதுதான் முக்கியம். தன் கணவனினுடைய பெருமையை ஒரு மனைவி தன் பிறந்த வீட்டுல பெருமையா சொல்லிப்பார். எனக்கு அவர் இது செய்தார் அது செய்தார், என்னை இப்படி தாங்குவார், இவ்வாறு எல்லாம் எனக்கு உண்டானதை எல்லாம் வாங்கி கொடுப்பார், நான் கேட்டால் போதும் கேட்க வேண்டாம் பார்த்தால் போதும் அந்த பொருள் எனக்கு வந்துவிடும், அப்படி என்னை தாங்குவார்னு பெருமையா இங்கே சொல்லிப்பார். ஆனா தலைவனது குறைபாடுகள் ஏதாகிலும் ஒன்றை சொல்ல வேண்டும்னா அது தன்னுடைய பிறந்த வீட்டுல போய் சொல்ல மாட்டான். தலைவன் பிறந்த வீட்டுல போய் சொல்லுவார். எப்படின்னா உன் மகன். ஆகவே அந்த எப்படி சொல்லுகிறாள், தலைவன் பிரிந்த காலத்து, எப்படி பிரிந்து உரை காலத்து, தலைவன் தலைவியை பிரிந்திருந்த நேரத்துல பரிந்தனளாகி அந்த பிரிவினால் இவள் தடுமாறியவளாகி அவன் மீது பரிவு கொண்டு, எப்படின்னா போனவருக்கு எந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சதோ, நேரத்துக்கு சாப்பிடுறாரா இல்லையா தெரியல, அந்த மனுஷன் வேலைன்னு அலைவார். இதெல்லாம் தலைவனை சார்ந்தவர்கள் காதுல விழற மாதிரி பேசும். ஏன்னா தன் வீட்டுல போய் பேசினா அம்மா என்ன சொல்லுவா, இவ்வளவு கவலைப்படுறோ
கூடல்ல போயிருக்கணும். இப்படி அம்மா உடனே கட் பண்ணிடுவோம். ஆனா தலைவனுடைய இல்லத்தை சார்ந்தவர்கள் காதுல விழற மாதிரி பேசணும். ஆகவே கிளைகட்கு தன்னூறு துயரமும் தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சி வரி. 800 கிளைகட்கு தன்னூறு துயரம். தலைவனை சார்ந்தவர்களினது உறவினர்களுக்கு முன்பு தான் கொண்ட துன்பத்தை எப்படி சொல்லணுமா? தேர்ந்து தேர்ந்து தேடி தேடி போய் சொல்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய தேர்ச்சி வரியும் வண்டலர் கோதை மாலையுள் மயங்கி கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரியும். இதுக்கு அடுத்தது காட்சி வரி. தன் வருத்தத்தை பலரும் காணும்படி நடித்தல். எப்படியா? காட்சி வரி என்பது கருதும் காலை கெட்ட மாக்கள் கிளை கண்டவர் முன்னர் பட்டது கூறி பரிந்து நிற்பது. ஐயோ, அவர் வள்ளியே 6 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, மணி 6 ஆச்சு, அவருக்கு ஏதாவது சங்கடம் வந்திருக்கும், வழியில ஏதாவது சிக்கலோ, வண்டி கிண்டி எடுத்துட்டு போனாரு, அது ஏதாவது படுத்துதோ என்று வீட்டுக்கும் வாயிலுக்குமா ஒரு 8 முறை நடக்கிறது. இதை 4 பேர் பார்க்கணும். பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எவ்வளவு பொறுப்பாக இருக்கா. பிறரால் இவளினுடைய பொறுப்புணர்ச்சியானது பாராட்டப்படக்கூடிய அளவுல நடிக்கணும். ஆகவே அடுத்தவர் முன் வண்டலர் கோதை மாலையுள் மயங்கி, வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை சூடிய மாலைகளை கொண்டுள்ள தலைவி மயங்கி, மாலையுள் மயங்கி, மாலை காலம் வந்ததினால் மயங்கி கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரியும். இவள் மயங்கிய நிலையை பார்த்தவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள்ட்ட எடுத்து பேசுறது. என்னமா ஒரே சோர்வா இருக்க, பின்ன இருக்காதுங்களா, 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, காலையில மணி 6 ஆச்சு, ஒண்ணு ஆளை காணோம், மனுஷனுக்கு என்ன கஷ்டமா, எனக்கு வீட்டுக்குள்ள இருப்பே கொள்ளல, அதனாலதான் வாசலுக்கும் உள்ளுக்குமா 10 முறை இதோட வந்துட்டேன், ஒரு செய்தின்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல, எந்த ஒரு தாக்கலும் இல்லை, கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி சொல்லி நடிக்கிறது. அடுத்தது 8வது வரி. எடுத்தவர் தீர்த்த எடுத்துக்கோள் வரியும். இந்த எடுத்துக்கோள் வரின்னாக்க அப்படியே பிறர் முன்னாடி மயங்கி கீழே விழுந்து அவர்கள் இவளை தாங்கி பிடிக்கணும். ஆகவே எடுத்துக்கோள் வரி என்பது தான் கையறவெய்தி விழுந்தாளாக வீழ்ந்து பிறர் எடுத்துக்கொள்ளும்படி நடித்தல். எடுத்துக்கோளை இசைக்கும் காலை அடுத்தடுத்து அழிந்து மாழ்கி அயலவர் எடுத்துக்கோள் புரிந்த எடுத்துக்கோளே என்றார். ஆகவே இவ்வாறு 8 விதமான வரிக்கோலங்களை செலுத்தி செலுத்தி இந்நாள் வரை அந்த மாதவி என்னை தன்பால் நிரந்தரமாக இருத்தி கொண்டு விட்டாள். அவளினது உண்மை தன்மை எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. ஆகவே எடுத்துக்கோள் வரியும் ஆடல் மகளே ஆதலின். ஊரறிய நடனமாடி எல்லோரையும் கவரக்கூடியவள் அல்லவா அவள். அப்படிப்பட்டவள் தனித்திருக்கக்கூடிய என்னிடம் இது போன்றதாகிய வரிக்கோலங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டி என்னை இது நாள் வரை மயக்கி வைத்திருந்தாள். ஆகவே ஆடல் மகளே ஆதலின் ஆயிழை பாடு பெற்றனவ பைந்தொடி தனக்கென அணித்தோட்டு திருமுகம் ஆயிழை எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்தற்கு இறங்கி. என்னவா? பாடு பெற்றனவே பைந்தொடி தனக்கென. அவள் இதுகாரும் பாடுனா துன்பம், அந்த துன்பத்தை பெற்றவள் போலே தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் உன்னிடம் சொல்லி தனக்கென அணித்தோட்டு திருமுகம் இந்த அழகான கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாள் என்ற பொழுது எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்தற்கு, அந்த சிறந்த கடிதத்தை வாங்க மறுத்த கோவலன் கடிதம் வேண்டாம் என்று சொல்லி வயந்த மாலையை திருப்பி அனுப்பி விடுகிறார். மணித்தோட்டு திருமுகம் மறுத்தற்கு கோவலன் அந்த ஓலையை வாங்காமல் மறுக்க அதனால் இறங்கி அதனால் மேலும் வருத்தமுற்ற வயந்த மாலை வாடிய உள்ளத்து. கோவலனை நம்மால் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் மேலிட வசந்த மாலை தோடலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப, மாலைகளை சூடி இருக்கக்கூடிய மாதவிக்கு நடந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்து சொல்ல, மாதவி எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காப்ப. மாலை வாராராயினும் மணியிழாய் மானிழாய் காலை காண்பு. என்ன நினைச்சா மாதவி,
இந்த கோவலன் தன் மீது ஊடிக்கொண்டு, அதாவது மாதவியின் மீது ஊடல் கொண்ட கோவலன் கண்ணகி வீட்டிற்கு போவான்னு மாதவி நினைக்கிறது. தன் மீது கொண்ட ஊடலினாலே தன்னை போன்றதாகிய பிரிதோர் கணிகையர் இல்லத்திற்கு அவன் போயிருக்கலாம். அப்படி சென்று அந்த பிரிதோர் கணிகையோடு ஒரு நாள் தங்கினாலேயே போதும். அப்பொழுது அவனுக்கு தெரிந்து விடும் மாதவியினுடைய மேன்மையும் பிற கணிகையர்களினுடைய சிறுமையும் தெரிஞ்சு. ஆகவே இன்று ஒரு நாள் மாலை அவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு என்னுடைய இன்றியமையாமை புரியும் என்று நம்பினாள் மாதவி. ஆகவேதான் என்ன சொன்னாளா, மாலை வாராராய், இன்று மாலை அந்த கோவலன் ஊடலை தீர்த்து கொண்டு நம்மிடம் வரவில்லை என்றாலும் வயந்த மாலை நீ கவலைப்படாத மானிழாய், மாட்சிமைப்பட்டு அணிகளை அணிந்திருக்கக்கூடிய வயந்த மாலையே காலை காண்கும், நிச்சயமா அவனை கார்த்தால பார்க்க முடியும். ஆகவே என கையறு நெஞ்சமோடு, கையறு நெஞ்சம்னாக்க இனி என்ன செய்வது என்று தெரியாத தடுமாற்றத்தோடு பூமலர் அமளிமிசை, மலர்களால் ஒப்பனை செய்யப்பட்ட கட்டிலின் மீது பொருந்தாது வதிந்தனள், அந்த மலர் கட்டிலே படுத்து உறங்காமல் தனித்து சென்று கிடந்தாள். மாமலர் நெடுங்கண் மாதவி தான், அந்த நெடிய கண்களை கொண்டிருக்கக்கூடிய மாதவி, மலரை போன்று கண்களை கொண்டிருக்கக்கூடிய மாதவி அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சத்தில் உறங்காமல் தனித்து வேறு இடத்திலே சென்று உறங்குவதற்கு முயற்சி செய்ய தொடங்கினாள். செந்தாமரை விரிய தேமாங்கொழுந்து ஒழுக மைந்தார் அசோக மடலவிழ கொந்தார் இளவேனில் வந்ததால் என்னாம் கொல் இன்று வளவேனர் கண்ணி மனம். இது மாதவியினுடைய இளவேனிற் காலத்துல மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல கோவலன் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதவியின் மனம். ஊடி நீர் எல்லாம் உருவிலாளன் தன்னானை கூடுமின் என்று குயில் சாற்ற நீடிய வேணற் பாணி கலந்தான் மென்பூம் திருமுகத்தை காணற்பாணி கலந்தாய்கள். வேணீர் காலத்துல மன்மதன் வந்து விட்டான் என்று குயில்கள் எல்லாம் கூவ அந்த சூழலில் கூட இந்த காணல் வரி பாடியதினால் இந்த வேணீர் காலத்து காதலனை பிரிந்திருக்கக்கூடிய நிலைமைக்கு மாதவியானவள் வந்தாள் என்று வேணீர் காதையை முடித்துவிட்டு அடுத்தது கனாத்திரம் உரைத்த காதைக்கு நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார் இளங்கோவடிகள்.